ஹாய் எல்லாத்துக்கும் குட் மார்னிங், ஹாப்பி மண்டே. ஸோ எல்லாத்துக்கும் ஹாப்பி. ஸோ நிறைய பேர் வந்து காயு வந்து கோடீஸ்வரி ஆயிட்டா, அப்படி இப்படி. காயு வந்து 2 செயின் போட்டுட்டா கோடீஸ்வரி. ஓகேங்களா? என்ன அம்பானி குடும்பம். நிறைய சேனல்ல என்னோட இதெல்லாம் எடுத்து தேவையில்லாத ஒரு விஷயத்த போட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ எல்லாமே எனக்கு வந்துகிட்டு தான் இருக்கு காதுக்கு. என் கஸ்டமரும் ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு பொண்ணை பத்தி தயவு செய்து நல்லா போட்டா போடணும், இல்லைன்னா போடவே கூடாது. உங்க வழிக்கு நான் வரேனா, என் வழிக்கு நீங்க ஏன் வரீங்க? ஸோ இப்பயும் சொல்றேன், ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு முன்னுக்கு வராங்க அப்படின்னா இப்படி இருந்து இப்படி எல்லாம் மேல ஏறி வர முடியாது. சோறு திங்கிறதுக்கு சம்பாதிக்கணும், சரிங்களா? என் கஸ்டமரு, என் தெருவுக்காரங்க, இவங்களுக்கு தான் தெரியும் நான் காலையில எத்தனை மணிக்கு கடைக்கு வரேன், எத்தனை மணி வரைக்கும் மாங்கன்னு சிரிச்சு டீ காஃபி கூட குடிக்காம கஸ்டமர் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என் கஸ்டமருக்கு தெரியும் எவ்வளோ வேல்யூடான கஸ்டமரை வந்து நான் சேர்த்து வச்சிருக்கேன். நான் என் லைஃப்ல நான் எது உருப்படியா பண்ணனா இல்லையோ, எனக்கு கடவுள் தொழில் எந்த தொழில் கொடுத்தாலும் நான் வந்து அதை பர்ஃபெக்டா பண்ணிட்டு போற ஆளு, சரிங்களா? அதை வந்து மெனக்கெட்டு அதை எவ்வளோ இதா கொண்டு போக முடியும் அப்படின்னு கொண்டு போறவதான் நானு, சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு செயின் எடுத்துட்டா பணக்காரி ஆயிட்டா. ஏங்க, ஒரு நகை வாங்குறது இப்ப என்ன ரேட்டு தெரியுங்களா? ஆமா, வாங்கியிருக்கேன். தீபாவளிக்கு முன்னாடி கூட வாங்கினேன், அதுக்கப்புறம் கூட எடுத்திருக்கேன். மொத்தம் இப்ப கூட சொல்றேங்க, ஆமாங்க நகை எடுத்திருக்கேங்க. 3 நாளைக்கு முன்னாடி எடுத்திருக்கேங்க, சரிங்களா? 2 லட்சத்தி சில்லறை வந்துச்சுங்க. வேணுங்களா? நான் கஷ்டப்படுறேன், நான் எடுக்கிறேன். நான் இப்ப வந்து ஆன்லைன்ல கூட ஆர்டர் எடுக்கிறது இல்லைங்க. என் கஸ்டமர் இங்கேயே என்னோட ப்ராடக்ட்ல பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இங்க பாருங்க, இங்கேயே இந்த ஃபேஸ் பேக் எல்லாம் காலி ஆயிட்டு இருக்கீங்க. நான் அங்க போகணும்? என் கஸ்டமருக்கு இங்கே யூஸ் பண்ணி இங்கேயே ரிசல்ட் கொடுக்குதுன்னு இங்கேயே நான் சேல்ஸ் பண்ணி இருக்கேங்க. உங்களுக்கு எங்க கண்டா இருக்கு? அப்புறம் அம்பானி குடும்பம், அம்பானி குடும்பத்துக்கு வர நான் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் நானா தான் இருப்பேன், சரிங்களா? நான் வந்து மாற மாட்டேன். அப்புறம் இந்த செயினை பத்தி கேட்டிருந்தீங்க. ஆமாங்க, இந்த செயினை எடுத்திருக்கேன், சரிங்களா? எடுத்திருக்கேன், நான் சொந்த காசுல எடுத்திருக்கேன். என்கிட்ட பில் இருக்கு, சரிங்களா? உழைச்சுதான் வாங்கினேன், யூடியூப்ல சைட்ல இருந்து வாங்கல. அதே மாதிரி ப்ராடக்டை வித்தும் வாங்கல. கடையில உழைக்கணும், மேக்கப் போகணும், சரிங்களா? இப்ப கூட என் காலில் வந்து ஒரு ப்ராப்ளம் ஃபுல்லா ஏறி அது நடக்க முடியாம இருக்கு. நடக்க முடியாம 2 நாளா அப்படி இருந்து கூட நான் நடந்து இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். ஏன்னா கஸ்டமர் அட்டன் பண்ணணும். எந்த உடம்பு சரியில்லைன்னா கூட நான் தூங்குனதில்ல, நான் ரெஸ்ட் எடுத்ததில்ல. எல்லாமே நம்ம கடையில வந்து மட்டும்தான், சரிங்களா? ரெஸ்ட் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அதே மாதிரி வண்டி ஏறி இங்க வந்து உட்கார்ந்ததும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும்தான் நம்மளால எதை வேணாலும் செய்ய முடியும், சரிங்களா? அதை விட்டுட்டு நீங்க என்ன இது பண்றீங்கன்னா, காயு வந்து பணக்காரி ஆயிட்டா, காயு வந்து கொடிசரி ஆயிட்டா, அப்படி இப்படிங்கிறீங்க. ஸோ ஒரு எஃபோர்ட் போடுறதுக்கு முன்னாடி ஃபியூச்சர்ல யோசிச்சு பாருங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், நான் எவ்வளோ அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பேன். அதாவது ஏமாத்தி பொழைக்கிறது கஷ்டம், சரிங்களா? அடுத்தவங்களோட உழைப்புல வாழ்றதும் கஷ்டம். ஆனா ஒரு 10,000 ரூபாய் காசு சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? ஒரு மேக்கப் போனோம்னா சுத்தி இருக்கிறவங்களோட கமெண்ட் அதெல்லாம பர்ஃபெக்டா அவங்களுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் சாட்டிஸ்ஃபைட் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்து நின்று இருக்கோம். இந்த ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பேன். அதுக்கு வந்து இன்னுமே எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கேங்கிறது உங்களுக்கு புரியாது. நீங்க வீடியோல பாக்குறீங்க, வீடியோல இது பண்றீங்க, நீங்க போயிடுறீங்க. நான் ஏன் இந்த ஜுவல்ஸ கூட நான் வந்து போடல அப்படின்னா, வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், ஏன் போடல அப்படின்னா, நீங்க வந்து திமிரு பிடிச்சவா அப்படி இப்படியே சொல்லிடுவீங்க அப்படின்னு ஒரு ரீசனுக்காக தான். நான் எப்பயுமே சொல்றேன், ஒரு பொருளை சேர்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு எவ்வளோ ஒரு வேல்யூடான இதோ அதை எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் 1 இயர்ல எனக்கு என்ன என்னோட நகையெல்லாம் வித்து
இது பண்ணும்போது எனக்கு தெரியல. என்னோட ஃபிளாஷ்பேக்லாம் ஒரு நாளைக்கு நான் முன்னுக்கு வந்ததுக்கு அப்புறம் போடுறேன், சரிங்களா? அப்போ உங்களுக்கு வந்து புரியும். நான் ஒன்றும் இல்லாமல் வந்து இன்னைக்கு இந்த நிலமையில இருக்கேன்னு எங்கள் ஹவுஸ் ஓனர் அக்காவுக்கு கூட தெரியும். எவ்வளோ கஷ்டப்படுறேங்கிறதும் அவங்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த மாதம் சீக்கிரம் வாடகை கொடுத்தப்போ கூட என்ன சீக்கிரம் கொடுத்துட்டேன் அப்படின்னாங்க. மேக்கப் போனது கொடுத்துட்டேன் அப்படின்னு அந்த அளவுக்கு உழைச்சிருக்கேன், சரிங்களா? ஏன்னா ஒரு பெண் வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு போறது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? அவளுக்கு உடம்பு சரியில்லை, வீட்டை கவனிக்கணும், கடையை கவனிக்கணும், எல்லாத்தையும் பார்த்து ஒரு நான் வந்து சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல, வீடியோஸ்ல மட்டும்தான் நான் சிரிக்கிற மாதிரி போடுறேன். சந்தோஷம் மித்த பெண்களுக்கு கிடைக்கிற எதுவுமே எனக்கு கிடைக்காது, சரிங்களா? நான் உழைக்கணும். இங்க பேண்டேஜ் ஒட்டி இருக்கேன், சரிங்களா? அது உங்களுக்கு புரியாது. கிட்டத்தட்ட 3 நாள் ஆகுது. இங்க எனக்கு ரொம்ப பெயின் வந்து இந்த கை ஃபுல்லாமே பெயின். ஆஸ்பத்திரிக்கு போகல. சின்ன பெயின்னா கூட மித்தவங்கள ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடிட்டு போயிட்டு 4000 5000 செலவு பண்ணிட்டு வருவாங்க. நான் போகல, சரிங்களா? இருந்தா ஊர்ல இருப்போம், இல்லைன்னா மண்ணுக்குள்ள போய் எந்த ஒரு இது இல்லாம இருக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன், சரிங்களா? அதே மாதிரி காலில் வந்து இந்த நகை எடுத்து போட்டு ஒரு நாளோ 2 நாளோ எல்லாரும் கேட்டாங்க, கஸ்டமர்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, காதுல இயரிங்ஸ் போடுறல அது கீழே இப்படி கவுந்து விழுந்திருக்கு. அது போய் அப்படியே ஏறிட்டு கழட்ட முடியல. இப்படி ஆட்டி உள்ள இருக்கிற புண்ணு எல்லாமே ஆயிப்போச்சு. ஆனா வெளியே புண்ணு தெரியல, ஆனா உள்ள வந்து என்னால கால் ஊனவும் இல்ல. செப்டிக் ஊசி போட்டு இது பண்ணிருக்கு. மாத்திரை 2 நாள் பெயின் கொடுத்துருக்காங்க, நான் மாத்திரை போடல, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து கால் ஊன முடியல. ஒரு முள்ளு குத்துனா அது தெரியாது, கம்மல் அது நல்லா பெருசா இருக்கும், அது நல்லா உள்ள போய் ஏறிச்சு. அது கழட்ட முடியாதனால இப்படி ஆட்டி இப்படி பிடிச்சி இழுத்தனால அது ரொம்ப இதாயிடுச்சு, குரடு வச்சு இழுத்தனால. இந்த மாதிரி வந்து எல்லாமே நடந்து கூட நான் கடைக்குள்ளதான் உட்காந்துருக்கேன். என் கஸ்டமர் எல்லாத்துக்குமே தெரியும். மதியானம் சமைக்க மட்டும்தாங்க வீட்டுக்கு போவேன், மித்த நேரம்லாம் நான் கடையில தான் கிடப்பேன். சண்டே எந்த டேவும் எனக்கு கிடையாது, எந்த நோம்பியும் கிடையாது. அப்படி வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும்தான் வந்து வாழ்க்கையில வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். எதையுமே ஈஸியா கிடைக்காது. அது பெண்ணா பிறந்துட்டோம்னா ரொம்ப எஃபோர்ட் போட்டு இந்த இடத்துக்கு நான் வர்ற மாதிரி இருந்துச்சு. நான் போட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். என்னை என்ன ஒண்ணு இல்லாதவ அப்படின்னு சொல்றவங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு கடவுள் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டாந்து வச்சிருக்காருன்னா என்னோட ஹார்ட் ஒர்க்கு தான், சரிங்களா? ஸோ இன்னுமே நான் நிறைய உழைக்கணும். இன்னும் ஒரு 1 இயர்ல வந்து என் நகையை வித்தது எல்லாமே நான் சம்பாரிச்சு எடுக்கணும். அதுக்காக மக்கள்கிட்ட பிடுங்கவும் மாட்டேன். எப்பயுமே பண்ற ஃபேஷியல் தான், அதே ரேட்டு தான். கொஞ்சம் கடையும் வந்து வேற மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து சோசியல் மீடியானாலதான் நான் முன்னுக்கு வந்துட்டேனா அப்படிலாம் இல்லைங்க. சோசியல் மீடியாலாம் வந்து என்னோட மன ஆறுதலுக்கும் எனக்குன்னு ஏதாச்சும் ஒரு ஜாலி இருக்கணும். ஏன்னா நான் வெளியே எங்கேயுமே போறதில்ல, எனக்கு மன உளைச்சல் அதிகமா இருக்கிறதுனால நான் ஒரு ஜாலிக்காக பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மித்தபடி எனக்கு வந்து நிறைய வேதனைகள் எல்லாமே இருக்கு. ஸோ என்னோட உறவுகள், என்னோட கஸ்டமர், என்னைய ரொம்ப விரும்புறவங்களுக்கு மட்டும் ஆமாங்க நான் கொஞ்சம் கொஞ்சமா என்னோட ஸ்டெப்பை எடுத்து வச்சுட்டு இருக்கேன். அது நானே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய ஸ்டெப் எடுத்து வச்சேன். நம்ம ப்ராடக்ட் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் லெவல்ல வந்து போய்கிட்டு இருக்கிறனால ரிசல்ட் மெயினா வருது. அதனால வந்து நம்ம ஆன்லைன்ல போறதோட எனக்கு ஆஃப்லைன்ல வந்து கஸ்டமர் அதிகமாயிட்டாங்க. பழைய கஸ்டமர்லாம் சொல்லியிருந்தீங்க கஸ்டமர்ஸ் அதிகமாயிட்டாங்க, அதனால நீங்க எங்களை கண்டுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லை, நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் சாரி சொல்லிட்டு ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆன்லைன்ல ஏன் ஆர்டர் எடுக்கிறது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொரியர் என்னால கேட்க முடியலங்க. கொரியர் எனக்கு சரியான சப்போர்ட்டிவ் வீட்டில் பண்ண மாட்டேங்கிறாரு. அவர் கொரியர் அனுப்பிச்சு விட்டு அவங்கள்ட்ட வந்து ட்ராக்கிங் ஐடி வாங்கி எனக்கு அனுப்பணும். அந்த ரீசனுக்காக தான் நான் லைவ் எடுக்காம இருக்கேன். இல்லைன்னா என்னோட ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே போய் சேரணும்னு தான் எனக்கு ஆசை. அதே மாதிரி நம்ம நம்பர் போட்டோம்னா ராங் நம்பர் அதிகமாக வருதுங்க. இங்க வேலை செஞ்சுட்டு நம்ம போயிட்டு தேவையில்லாம தூங்க கூட முடியல, போனை சுவிட்ச் ஆஃப் பண்ற மாதிரி இருக்கு, இல்லைன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கற மாதிரி இருக்கு. இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி போறது ஆன்லைன்ல மட்டும் போயிட்டு இருக்கணும், மீசோ இதுலலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டி வச்சிருக்கேங்க. அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமர் கொடுத்துட்டு இருக்கேன். ப்ராடக்ட்னாலதான் நீங்க முன்னுக்கு வந்துட்டீங்கன்னா அப்படி இல்லை இல்லைங்க.
என் கஸ்டமர். சரிங்களா, கஸ்டமர் ஃபீட்பேக்கு இப்போ கூட நெக்ஸ்ட் லெவல் எடுத்து வைக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இது எல்லாமே கடவுளோட இதுதான். நம்ம என்னதான் நினைச்சாலும் நம்மளால முன்னுக்கு வர முடியாது. நல்ல மனசு வேணும், நல்ல எண்ணங்கள் வேணும், யாரையும் ஏமாற்றக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து இது பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். சில பேர்லாம் நான் யாருக்கும் எந்த துரோகம் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க 1008 இது பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கே தெரியாது. நானும் வந்து தப்பே பண்ணலன்னு சொல்ல மாட்டேன். ஆனா என் விஷயத்துல நடந்தது எல்லாமே கடவுளுக்கு தெரியும், அவ்வளவுதான். அப்படிங்கிற மாதிரி நானா போய் எதுவுமே நான் இது பண்ணிருக்க மாட்டேன். ஆனா நான் யாரையுமே வந்து இன்ன வரைக்கும் கெடுதல் நினைச்சதில்ல. சரிங்களா, எனக்கு துரோகமே பண்ணியிருந்தா கூட அவங்களுக்கு வந்து நான் நல்லதை நினைச்சிருப்பேன். ஸோ இந்த வீடியோ இதோட இது பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன்.